ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். நம்ம இன்றைக்கி இந்த சர்க்கிள் ஷேப்பு க்ரோஷே எப்படி போடுறோன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 4mm நான் எப்போதும் போல் உள்ள நூல், அதுக்கப்புறம் 4mm ஹுக்கு தான் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ நம்ம இது எப்படி போடுறோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4 செயின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினில் நம்ம ஊசியை விட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்க போகிறோம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம வட்டம் போட போகிறோம். 10 டபுள் க்ரோஷே போடணும் நம்ம. 1 பிகினர்ஸ்லாம் இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேயில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 3வது டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 4வது டபுள் க்ரோஷே, இதே மாதிரி 10 டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேயில் செயினில் நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வட்டமான ஷேப் கிடச்சிருச்சு. கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இது இழுங்க, கொஞ்சம் டைட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் அதில் சொன்ன அதே மெத்தடு தான் இதுலேயும் ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 10 செயின் இருக்கும். இது ஒரு செயின், இந்த 2 ஸ்லிப் நாட் போட்டங்க இருக்குல்ல, இது ஒரு செயின். 2 3 4 5 6 7 8 9 10 செயின் இருக்கா. இப்போ நம்ம ஒவ்வொரு செயின்லையும் 2 டபுள் க்ரோஷே போடணும். இது ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே, இதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்த செயினில் 2 டபுள் க்ரோஷே போடணும். அதுக்கப்புறம் அடுத்த செயினில் 1 டபுள் க்ரோஷே போடணும். அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷே போடணும். ஃபுல்லாக போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 1 2ன்ட்டு ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு
ஒரு செயின் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம 1 1 2 1 1 2 அதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக போடணும். 1 டபுள் க்ரோஷேவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மூணாவது செயினில் 2 டபுள் க்ரோஷே போடணும். அடுத்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். அதுக்கும் அடுத்த செயின்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். இதே மாதிரியே 1 1 2 1 1 2 2 இந்த ரோ ஃபுல்லாக போட்டுறணும். இப்போ நம்ம வந்து 1 1 2 2 போட்டாச்சு ஃபுல்லாக. இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேவை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். அதுக்கும் அடுத்த செயின்லேயும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். அடுத்த செயினில் வந்து 2 டபுள் க்ரோஷே போடணும். 1 2. இப்போ 1 1 1 2 போட்டிருக்கோம். அடுத்தது 1 1 1 2 போடணும். 1 1 1 3 ஒரு டபுள் க்ரோஷே போட்டாச்சா. அடுத்தது 2 டபுள் க்ரோஷே போடணும். ஒரே செயினில் 2 டபுள் க்ரோஷே போடணும். இப்போ 1 1 1 2 டபுள் க்ரோஷே இதில் போடணும். அடுத்தடுத்த ஆர்டராக உங்களுக்கு அப்படியே வந்துடும் பாருங்கள். இப்போ நம்ம 2 போடுறோம்ல, இதுக்கு பக்கத்தில் உள்ளது நம்மளுக்கு 1 1 1 2 டபுள் க்ரோஷே அப்படி வரணும். இப்போ 2 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்தது 1 1 1 2 இதே மாதிரியே வரும். நீங்கள் போட போட அதே மாதிரி ஆர்டராக எல்லாம் வந்துடும். இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான், இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் போடணும். உங்களுக்கு இது 10 டபுள் க்ரோஷே போட்டோம். அதுக்கப்புறம் 2 2 ஒரு செயின்லேயும் 2 2 டபுள் க்ரோஷே போட்டோம். செயின் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷே அதே மாதிரி போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே இதே மாதிரி போட்டோம். அடுத்தது ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷே, 3 ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு 4ஆவதாக நம்ம ஒரு செயினில் 2 டபுள் க்ரோஷே போட்டோம். 4 ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்தது 2 டபுள் க்ரோஷே போடணும். அதுக்கப்புறம் 4 ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷே போடணும்.
இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னு சொன்னால் 5 ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு 6வது 2 டபுள் க்ரோஷே போடணும். இதே மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தால் உங்களுக்கு இந்த வட்டம் பெருசாக வரும். இந்த மாதிரி வட்டமாக இருக்கிற இது வந்து ஷேப்பு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொன்னால், நம்ம வந்து பேஸ்கெட்டு, குல்லா செய்கிறதுக்கு, தொப்பி செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சாக்ஸு, க்ளவுஸு இந்த மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் இந்த வட்ட ஷேப் போடுறதுக்கு தேவைப்படும். இந்த மெத்தடில் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மீதியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.